ஹே காய்ஸ், வில்லேஜ் குக்கிங் சேனலில் இப்போ ரீசெண்டாக கார்ன்ஃப்ளேக்ஸ் சிக்கன், இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஒன்று பண்ணாங்க. அது நம்மக்கிட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணலாமே அப்படின்னு ஆல்ரெடி நிறைய ஐட்டம் வில்லேஜ் குக்கிங் சேனலில் பார்த்து பண்ணுறதுக்கு பெண்டிங்கில் இருந்தாலும் எல்லோரும் கார்ன்ஃப்ளேக்ஸ் சிக்கன் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 5:30 ஆகுது. ஸோ அது வந்து ஒரு எப்படி டீக்கு பிஸ்கட் திங்கிறது போக டீக்கு இப்போ நாங்கள் சிக்கன் லெக் சாப்பிட போகிறோம். இது ஒரு டீ டைம் ஸ்நாக் மாதிரி. எங்கடா செட்டப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், யூஸ்வலாக இந்த டேபிளில் தான் எல்லாம் செட் பண்ணுவோம். பட் வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி கொஞ்சமாவது நம்ம பண்ணலாமே, நேச்சரோட இருக்கலாமே அப்படின்னா எங்ககிட்ட ஒரு நேச்சர் இருக்குது, மினி பட்ஜெட் நேச்சர். அதை காட்டுறேன் பாருங்கள். நேச்சரோடு உட்காந்து சமைக்கிறோமா. இதான் எங்களோட ஐட்டம்ஸ், அடுப்பு. இதான் எங்களோட நேச்சர். இதை பாருங்க, நேச்சர் அது வரைக்கும் வளர்ந்து போகுது பாருங்க. ஸோ இது நேச்சர். இப்போ அந்த பச்சை பசேல் நேச்சர். வானத்துக்கு அங்கே அந்த இருக்குது, இது வானம், இது பச்சை பசேல். ஸோ நேச்சரோடு அப்படியே இருந்து சமைக்க போகிறோம். இது சிக்கன், சிக்கன், இது சாஸ், இது சாஸ், தட்டு, இது தட்டு. முக்கியமானது நான் சிக்கன். காய்ஸ் இங்கே பாருங்க, உப்பு அளவு பாருங்க. அது இதுலயும் போட்டிருக்கேன் தானே உப்பு. எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கேன். பூண்டு, முட்டை. என்ன சொல்லிடுங்க. இப்போ இது இஞ்சி பூண்டு, உப்பு, முட்டை, மைதா மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், உப்பு. இது பிரெட் கிரம்ஸ், இது கார்ன்ஃப்ளேக்ஸ், இது கோழி, இது நான், இது அடுப்பு. இதெல்லாம் அடுப்பு. சரி, இப்போ நான் இருக்க போகிறேன். ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பாருங்க. தாத்தா, வில்லேஜ் குக்கிங் ஐயனாரு, வில்லேஜ் குக்கிங் கேமராமேன் எல்லாரும் ரெடியாக இருக்கும். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? மொட்டை மாடி குக்கிங் சேனல். மொட்டை மாடி குக்கிங் சேனல் நல்லா இருக்கே பேரு. இனி எல்லா குக்கிங்கையும் மொட்டை மாடியிலே பண்ணிடலாமா? மொட்டை மாடி குக்கிங் சேனல் அதான் பேரு. நீங்க யோசிப்பீங்கல்ல, ஆமா ரியாக்ஷன் சேனல்ல டெய்லி வீடியோ போட்டு நட்டுட்டாரு, புது சேனல் ஓபன் பண்ண போறாரு. எல்லாம் சொல்லுவாரு, வர மாட்டாரு. ஓகே, வேலையை ஆரம்பிச்சிடலாமா? கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து சும்மாவே பச்சையாக நொறுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். மிஸ்டி கொஞ்சம் கொடுங்க. நான் சொல்லக நொறுக்கிட்டா அதை நொறுக்கணுமா? அவங்க அப்படியே இல்லை போட்டாங்க. இதில் போட்டு எல்லாம் கசக்கணும். நான் சொல்கிற பழக்கம் சரி. அப்படி கோழி இந்த மாவில் போட போகிறேன். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை பால் ஊற்றாமல் சும்மா அப்படியே எடுத்து நொறுக்கிறது வந்து நல்லாயிருக்கும். வெளிநாட்டு முறுக்கு மாதிரி இருக்கும். நம்ம ஒரு முறுக்கு வந்து நல்லா இருக்கும். இது கொஞ்சம் சப்புன்னு இருக்கிறதுனால இது வெளிநாட்டு முறுக்கு. இதுக்கு நாங்கள் வச்ச பேர். இதுக்கு ஒரிஜினல் தமிழ் பேர் ஒன்று வச்சுருக்காங்க. இவங்க அம்மா வீட்டில் வச்சுருக்காங்க, பொரி. அம்மா வந்து எப்பயுமே கார்ன்ஃப்ளேக்ஸ் கொடு அப்படின்னு கேட்க மாட்டாங்க, பொரி கொடு. பொரி ஏதோ புறாக்கு மீனுக்கு போடுற மாதிரி பொரி தான் கேட்பாங்க. சில நேரம் கேட்பாரு, சூடாக பாலை ஊற்றி சூட்டு பால் பொரி, ஜில்லுன்னு பாலை ஊற்றி ஜில் பால் பொரி வச்சிருக்கான் பேர். அதான் ஜில் பால் பொரி, சூட்டு பால் பொரின்னு இவங்களுக்கு இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்குவாங்க. இதெல்லாம் கார்ன்ஃப்ளேக்ஸ் கம்பெனிக்காரன் கேட்டால் வருத்தப்படுவேன். கோழி காலையெல்லாம் இதில் போட்டு இந்த மாவு முட்டை போடல. ஒரு முட்டை போதுமா 5 கோழிக்கு? இல்லாட்டி ஒரு பேர் எடுக்கிற. அந்த பூச்சட்டிக்கு முன்னாடியும் இந்த வானத்தை பார்த்துக்கிட்டும் சமைக்கும் போதே நல்லா இருக்கே. அப்போ உண்மையா வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு எப்படி இருக்கும் இல்ல? நல்ல சம்டைம்ஸ் அவங்க மலையில நனைஞ்சுக்கிட்டே சமைப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரு தனி ஃபீல், செமையா இருக்கும். அது மலைப்பட்டாலே ஓடிடுது. அதுதான். ஐயா பாருங்க, 5 கோழிக்கு 5 கிலோ மாவை போட்டுட்டு இப்போ யோசிக்கிறேன். மாவை கூட போட்டு இன்னொரு நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த கோழியில பட்ட வாங்கி பொரிப்பேன். இந்த அந்த கோழியில பட்ட மாவை யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நல்லா சலிச்சிட்டு வச்சா இருக்கும். அகனி பண்ண தப்புன்னு ஒத்துக்க மாட்டேன். அதுவும் தான். கொஞ்சம் இருங்க மிஸ்டி, அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த பக்கம் வைக்கிறீங்களா? கொஞ்சம் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு அங்கேயோ காலுக்கிட்டே வச்சிருக்கு. யாரும் எடுக்க மாட்டாங்க, கவலைப்படாது. இந்த முட்டை இதில் உடைச்சு இங்கே பாருங்க காய்ஸ், 1/2 கிலோ முட்டையே கீழே ஊற்றிட்டேன்.
இவன் என்னடானா 5 கிலோமா எக்ஸ்ட்ரா கொண்டு வர்றான். இவன் இருக்கிற முட்டையில் இருக்கிற இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் தான் உப்பு. பாத்தீங்களா அவர் பண்ண தப்ப இவர் கவர் பண்றாராம். அப்பதான் இவர் என்ன ஏன்னா இவர் ஒரு தப்பு பண்ண அப்பதான் இவர் கவர் பண்ணணுமா? அது கொஞ்சம் தான் ஊத்தணும். சரி முட்டை கொஞ்சம் ஊத்தணும்னா மிச்சத்தை கீழே ஊத்தணும்னு என்ன சட்டமா? இல்ல முட்டை கொஞ்சம் தான் கீழே கொட்டி இருக்கு. இவங்க இப்படித்தாங்க ஆளாளுக்கு காப்பாத்திக்குவாங்க. நம்மளுக்கு வந்து இவர் தான் தாத்தா. இவர் தங்கச்சியோட ஜெர்மனுக்கு ஃபோன் பேசணும்னா அந்த கோர்னர்ல ஒரு தாத்தா சேர் போட்டிருக்காரு. அதுல தான் உட்காந்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டே ஜெர்மனுக்கு பேசுவாராம். இப்போ நீ என்ன செய், கார்ன்ஃப்ளாக்ஸ் ஒரு 2 கையால் இதில் போட்டு அதோட சேர்த்து கசக்கி மிக்ஸ் பண்ணு. 2 கை போதும். போதும் போதும் போதுமா? போதும். இவ்வளவு தானே கோழி மாவு மாதிரி மிச்சம் ஆயிடும். பிறகு கிரஷ் பண்ண போறீங்களா? போதாட்டி எடுங்க. ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்ருக்கோம், வீட்டிலே நாங்கள் பண்ணி சாப்பிட்ருக்கோம். இந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டு தான் அம்மா செய்வாங்க. பட் கார்ன்ஃப்ளாக்ஸ் போட்டு ஒரு புது ஐடியா தானே, போட்டு பார்ப்போமே எப்படி வருதுன்னு பார்ப்போம். எனக்கு என்னென்னா KFC சிக்கன் அளவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் கார்ன்ஃப்ளாக்ஸ் போட்டதில்லை. வீட்டில் பொரிக்கிறது வந்து KFC மாதிரி அந்த சொறுசொறுப்பாக வராது. இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் தான் KFCயோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அந்த நாட்டில அது கூட தானே நல்லா கொஞ்சம் கசக்கு என்ன அந்த கையில் இது ஒட்டாமல் இருக்கா நிறைய போட்டு ஒரு சைடில் கார்ன்ஃப்ளாக்ஸ் பத்துமா? இன்னும் கொஞ்சம் போடுறேன்னா சொல்லுங்க ஆண்டி. எல்லாம் போதும். அப்படிதான் KFC சிக்கனோட அந்த டெக்ஸ்சர் வருது. இப்போ டேஸ்ட் வர்றது இவர் கையில் தான் இருக்குது. காய்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. இது ஒரு காண கிடைக்காத காட்சி. ஒரு குயின் அப்படியே நிலத்தில் உட்காந்துக்கிட்டு சிக்கன் பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு குயினோ தெரியல. ஓகே காய்ஸ், வில்லேஜ் குக்கிங் தாத்தா சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அடுப்பு எல்லாம் பார்த்தீங்களா? இப்போ தான் இவனை ஒரு செஃப்னு நான் பெருசாக பீத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாம் எடுத்து வந்தாச்சு, எண்ணெய் எடுத்து வரல. அவரோட ஹெல்ப்பருக்கும் அது தெரியல. இப்போ தான் ஓடுறாரு பாருங்க ஹெல்ப்பர் எடுத்து வர்றதுக்கு. அது எப்படி மெயின் இன்க்ரீடியன்ட் மறந்தீங்க? இவர் எடுப்பாருன்னு இவரும் வந்துட்டாங்க. சட்டி சூடாகாம ஊத்துறாங்க. எனக்கு அடிக்குதானே. எனக்கு இத்தனை வேலைங்க. இவனை ரெக்கார்ட் பண்ணணும், இவங்கிட்ட இருந்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் டப்பாவை காப்பாற்றணும். எவ்வளோ வேலை பாருங்க. மயில வாட்டையை போடுறான் பாருங்க. திருட்டு பயல்களை சுற்றி வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கப்பா. நல்லா வந்துடுமா? இவனால் என்ன முடியுமோ உருட்டி பரட்டி தந்துட்டேன். இனி அந்த டேஸ்ட்டை கொண்டு வர வேண்டியது குயின், உங்களோட பொறுப்பு. எண்ணெயே எடுத்து வரல சமையலுக்கு, அப்புறம் என்ன தவிர்க்க போகிறேன். என்னங்க என்ன தெரிக்குது? குயினுக்கு வாய அடிக்கிறான்னு நினைச்சிட்டு தண்ணி பட்டுருக்கு. படுத்துக்கிட்டே சமைக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? மொட்டை மாடி குக்கிங் சேனல்ல பண்ணுவாங்க. படுத்துக்கிட்டு சமைக்கிறவங்களா? படுத்துக்கிட்டு வெடிக்க வாங்குறாங்க. எல்லாம் ஒண்ணுதான். கல்லறையெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. பரவாயில்ல, சமையல் தெரியாட்டியும் அதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சரியா வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் எண்ணெயை வடிக்கிறதுக்கான்.
ரைஸ் அங்கே பாருங்கள் 6 மணிக்கு எல்லோரும் காலையில் போன வேலையை விட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. நாங்களும் வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வேற மாதிரி வேலை. இந்த மாதிரி வேற மாதிரி, இந்த மாரி அந்த மாரி, எந்த மாரி அந்த மாரி. நல்ல மனம் வருது. டேஸ்ட் வருதாங்கிறத தான் இனிமேல் தான் பார்க்கணும். காய்ஸ், சிக்கன் ரெடி ஆகி விட்டது. எண்ணெய் ட்ரிப் ஆகிறதுக்கு வெயிட்டிங். நல்ல கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வந்துருக்கு. எங்கே சுரண்டி காட்டுங்க சத்தத்தை. எப்படி வருது சவுண்டு. பெரிய காலு எனக்கு, சின்ன காலு எனக்கு. இப்போ கொஞ்சம் சூடு ஆறுன உடனே டேஸ்டிங் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். காய்ஸ், எல்லாருக்கும் சிக்கன் எடுத்தவங்க உங்கள் பிளேட்டில் வச்சாச்சு. சாஸை ஊற்றிட்டு பிரித்து மேயலாம். ஆரம்பமாகட்டும். நல்லா இருக்கா? இப்போ நான் சாப்பிட போகிறேன். என்னங்க KFC சிக்கனு, நம்ம வீட்டிலேயே செய்கிறோம்னா அப்புறம் என்ன. வெளியே மொறுமொறுன்னு உள்ள சாப்பிட்டா வந்து இருக்கும் அது. பெரிய காலு தானே, இதான் சாப்பிடு. இது வந்துருக்கு. சின்ன காலாக இருந்தாலும் நல்லா இருக்குடா. பார்த்தா அது காக்கா காலா. அந்த டேஸ்ட் வருது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வளமையாக சாப்பிட்ற சிக்கனை விட அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்ந்தது ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லும் ஒரு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸும் கொடுக்குது. நல்லா தான் இருக்குது. நைஸ். லைட்டாக அந்த KFC ஃப்ளேவர் வருது. அந்த KFC ஃப்ளேவர் லைட்டாக கம்மிங்க. எங்களோட வில்லேஜ் குக்கி சேனல் கார்ன்ஃப்ளேக்ஸ் ஃப்ரைடு சிக்கன் செஞ்சு பார்த்தாச்சு. நல்லா இருந்தது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது அப்ரூவ்ட். வில்லேஜ் குக்கிங் சேனலோட ரெசிபி அப்ரூவ்டு. உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.